ஒரு சுவிசேஷ வாஞ்சியோடு செயல்பட்டீர்கள், சுவிசேஷத்தை அறிவித்து வந்தீர்கள். ஏதோ ஒரு மன சோர்வினால அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை. யாரை பார்த்தாலும் பேச வைப்பார், உடனே ஆண்டவருடைய அன்பை தெரிவிக்க வைப்பார். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி நான் இந்த மாதிரிலாம் பேசினேன், எப்படி இதை சொன்னேன். ஆனா ஒவ்வொருவரை பார்த்து நீங்க அப்படியே சோர்ந்து தளர்ந்து இந்த சுவிசேஷம் சொல்றதை நீங்க நிறுத்திட்டீங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது கஷ்டம். நீங்க விரும்புவீர்கள், எல்லாரும் பார்த்தா உங்களுக்கு இதா இருக்கும், என்னை விட சின்னவங்க எல்லாம் சுவிசேஷம் சொல்றாங்களே, மற்றவங்க எல்லாம் அதை அறிவிக்கிறாங்களே, என்னால முடியலையே. ஆனா அந்த கிருபை இழந்து போயிட்டோம்னா அதை பெற்றுக்கொள்வது கடினம். கர்த்தர் எந்த விஷயத்துல நமக்கு கிருபை தந்திருக்கிறாரோ தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அது ஏதோ நம்மளை சிரமப்படுத்துற மாதிரி, ஏதோ கஷ்டப்படுத்துறது மாதிரி, அவங்களுக்கு ஏதோ வேலை வெட்டி இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கர்த்தர் தந்திருக்கிற கிருபையை ஒருவரும் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.